இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே அக்டோபர் மாதம் 7, 8, 9ஆம் தேதியில் நடைபெறுகிற மீட்டிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஷினரிகள் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ அவங்க அத்தனை பேருக்கு டிக்கெட் எடுக்கணுனாலே எங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனுடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நிச்சயங்க ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமீன் என்று இருக்கிறபடியினாலே அவர் இந்த நாளிலே அந்த காரியங்களை அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். மகனே மகளே, நான் நீ அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஒரு புதிய வாக்குறுதியை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளிலே அந்த வாக்குறுதிகள், அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை இந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்திலே தேவன் மேன்மைப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே செய்யப்படாத அதிசயங்களை இவர்களுக்கு முன்பாக நான் செய்வேன். நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். இந்த நாட்டில் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே பயங்கரமான காரியங்களை உன் மூலமாக நான் செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக தேவன் செயல்படுத்த போகிறார். ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டார், நான் அதிசயங்களை செய்ய போகிறேன். எல்லார் கண்களை பார்க்க நான் அதிசயங்களை செய்ய போகிறேன், அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமீன் என்று இருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறாரு. நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். செய்கிறது மாத்திரமல்ல, அவர் பூமி எங்குமே செய்யப்படாத, யாருமே நினைத்து பார்த்திராத அதிசயங்களை உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். இந்த நாட்களிலே பலனற்று போயிருக்கிறவர்களை நிற்க வைப்பது அது பெரிய அதிசயம். பிறவியிலே முடவனை எழும்பி நடக்கச் செய்வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை தேவன் செயல்படுத்த போகிறார். எந்த காரியத்திலலாம் நீங்கள் முடங்கி கிடக்கிறீங்களோ, எந்த காரியம் முடிந்து போயிற்றுன்னு சொல்கிறீங்களோ, அந்த காரியத்திலே உங்களை உயிர்ப்பித்து மீண்டும் எழும்பி நிற்கும்படியான அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து ஆண்டவர் உங்களை வழிநடத்த போகிறார். எல்லா வாசலும் அடைப்பட்டு இருக்கலாம், செங்கடலை 2ஆய் பிளந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயத்தை செய்யும்படியாக உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீ கலங்குகிறாயோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு வாக்குறுதி கொண்டிருக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போயிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாளில் நீங்கள் அதிசயங்களை காண செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களின் அதிசயங்களின் பாதை வழியாக அநேகரை நீங்கள் நடத்துகிறவர்களாய் காணப்படுவீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மேன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அவர்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்களை
நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உன்னத ஞானத்தினாலும் உன்னத கிருபையினாலும் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, உடைய குடும்பத்திலே, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, தொழிலிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை செய்யும்படியாக, அதிசயத்தை காண பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை மேலாக்கி ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.